இன்றைய நல்ல நேரம், பஞ்சாங்கம், ராசி பலன் முழு விளக்கத்துடன். ஸ்ரீராம ஜெயம். மகா மீடியா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒவ்வொரு நாளையும் இறை வழிபாட்டோடும் நல்ல நேரத்தோடும் தொடங்கினால் அந்த நாள் முழுவதும் நன்மையில் வந்து சேரும். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம், நல்ல நேரம், தவிர்க்க வேண்டிய நேரம், ஆன்மீக நிகழ்வுகள், பாட்டி வைத்தியம் மற்றும் உங்கள் ராசிக்கான பலன்கள் என அனைத்தையும் இந்த காணொளியில் முழுமையாக காணப்போகின்றோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இன்று 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி. தமிழ் பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் பங்குனி மாதம் 22ஆம் நாள், ஒரு அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 6:09 மணிக்கு நிகழ்கிறது. திதி இன்று காலை 11:51 வரை திருதியை திதி இருக்கின்றது. அதன் பிறகு சதுர்த்தி திதி தொடங்குகின்றது. நட்சத்திரம் இன்று இரவு 11:49 வரை விசாகம் நட்சத்திரம். அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் தொடங்குகின்றது. யோகம் இன்று மரண யோகம் உள்ளதால் புதிய சுபகாரியங்கள் தொடங்குவதை தவிர்த்து வழக்கமான பணிகளை மட்டும் செய்வது உங்களுக்கு நன்மையை தரும். அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான இன்றைய நேரங்கள். முதலில் வருவது நல்ல நேரம். இன்று காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும், மதியம் 3:15 மணி முதல் 4:15 மணி வரையிலும் நல்ல நேரம் இருக்கின்றது. முக்கியமான பணிகளை இந்த நேரத்தில் தொடங்குவது மிகவும் சிறப்பு. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இருக்கின்றது. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை உள்ளது. குளிகை பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை இருக்கின்றது. கரணம் காலை 10:30 முதல் 12 மணி வரை உள்ளது. இன்றைய சூலம் மேற்கு திசை என்பதால் மேற்கு நோக்கிய பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தவிர்க்க முடியாத பயணமாக இருந்தால் வெல்லம் சாப்பிட்டுவிட்டு பயணத்தை தொடங்குங்கள். உங்களது பயணம் வெற்றியாகும். இன்றைய நாளின் சிறப்பம்சம் என்னவென்றால், இன்று சங்கடஹர சதுர்த்தி. நம் வாழ்வில் உள்ள சங்கடங்களை எல்லாம் வேரோடு அழிக்கும் அற்புதமான நாள். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முழு முதற் கடவுளான விக்ன விநாயகர். இன்று மாலை வேளையில் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் கம் கணபதியே நமோ நமக என்று கூறி வழிபட்டால் தீராத வினைகள் எல்லாம் தீரும், தடைகள் விலகும். மேலும் இன்று இரவு 11:49 வரை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் இருக்கின்றதால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம். அடுத்ததாக கோவில் பரிகாரம். சொந்த வீடு கட்ட வேண்டும் அல்லது சொந்தமாக ஒரு வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை யாருக்குத்தான் இருக்காது. அந்த கனவை நனவாக்கும் ஒரு அற்புதமான ஆலயம்தான் திருவொற்றியூர் தட்சிணாமூர்த்தி கோயில். வீடு சம்பந்தமான தடைகள் உள்ளவர்கள், வாடகை வீட்டில் கஷ்டப்படுபவர்கள் ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு சென்று தட்சிணாமூர்த்தியை மனமுருகி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களின் புது வீடு
ஆசையானது விரைவில் கண்டிப்பாக நிச்சயம் நிறைவேறும். அடுத்ததாக இன்றைய ஆன்மீக நிகழ்வுகள். இன்றைய தினம் தமிழகத்தில் பல முக்கிய திருத்தலங்களில் கோலாகலமான விழாக்கள் நடைபெறுகின்றன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால் சுவாமிக்கு இன்று நவநீத சேவை மற்றும் கண்கொள்ளா தெப்போற்சவம் நடைபெறுகிறது. அதேபோல தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு வாய்ந்த பொங்கல் விழா இன்று நடைபெறுகின்றது. பிரசித்தி பெற்ற சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் சித்திரை பெருவிழா இன்று இனிதே தொடங்குகின்றது. மேலும் ஒழுகை மங்கலம் ஸ்ரீ மாரியம்மன் உற்சவம் இன்று ஆரம்பமாகி நடைபெற துவங்குகிறது. பாட்டி வைத்தியம். நம் முன்னோர்கள் உணவையே மருந்தாக பயன்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு எளிய மருத்துவ குறிப்பைத்தான் இப்போது நாம் பார்ப்போம். உடலில் எங்காவது வெட்டுக்காயம் ஏற்பட்டால் அந்த காலத்தில் உடனே தேடுவது இலந்தை மரத்தின் இலையை தான். ஆம் நேயர்களே, இலந்தை மரத்தின் இலையை பறித்து நன்றாக மைய அரைத்து காயத்தின் மீது நேரடியாக பூசினால் இரத்தம் கசிவது உடனடியாக நிற்பதோடு வெட்டுக்காயமும் மிக விரைவில் ஆறிவிடும். இயற்கையான இந்த அருமருந்தை கட்டாயம் நினைவில் வையுங்கள். அடுத்ததாக இன்றைய ராசி பலன்கள். மேஷம். இன்று உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும். வியாபாரத்தில் லாபம் கூடும். ரிஷபம். செய்யும் செயல்களில் சிறு சிறு தாமதங்கள் ஏற்படலாம். பொறுமை அவசியம். மிதுனம். எதிர்பாராத வீண் செலவுகள் வரலாம் என்பதால் சிக்கனம் தேவை. கடகம். உற்றார் உறவினர்களின் முழு ஆதரவு இன்று உங்களுக்கு கிடைக்கும். சிம்மம். உடல் சோர்வும் அசதியும் ஏற்படலாம். தகுந்த ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். கன்னி. நீங்கள் தொற்ற காரியங்கள் அனைத்தும் இன்று வெற்றியில்தான் முடியும். துலாம். மனதில் இனம் புரியாத சிறு வருத்தம் தோன்றி மறையும். இறைவனை வழிபடுங்கள். விருச்சிகம். நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். நன்மைகள் நடக்கும். தனுசு. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் பிறக்கும். உற்சாகமான தினமும் இன்று உங்களுக்கு. மகரம். பணியிடத்தில் சிறு சிறு போட்டிகளை சந்திக்க நேரிடலாம். சமாளித்து வெற்றி காணுங்கள். கும்பம். குடும்பத்தில் அமைதி நிலவும். மன நிம்மதி கிடைக்கும் நாள் இன்று. மீனம். உங்கள் தகுதிக்கு ஏற்ப சமூகத்தில் மதிப்பு உயரும். பதவி உயர்வும் கிடைக்கலாம். நேயர்களே, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வளமுடன் நலமுடன். நமது மகா மீடியா டிவி காணொளிகளை தினமும் காணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களின் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த சிறப்பான பஞ்சாங்க தகவலை தொகுத்து எழுதி உங்களுக்கு தருந்தவர் கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்டநல்லூர். ஓம் நம சிவாய வாழ்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.